அல்லேலூயா. Alléluia. இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, Le titre du message d'aujourd'hui est சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால உண்டாகுகிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் என்ன? les bénédictions et la protection pour celui qui annonce l'évangile. மதில்களையும் வாசல்களையும் பழுது பார்த்து கட்டுகிற அந்த காரியத்துல தேவன் நம்மை பலப்படுத்திக் On கொண்டிருக்கிறார். est en train de réparer et bâtir les murs de la porte. நீங்க இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா தேவன் உங்களை சுற்றிலும் மதிலை போட்டு வைத்திருக்கிறார். Si nous sommes sauvés, que nous croyons en Jésus-Christ, Dieu a mis une muraille autour de nous. அந்த மதில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. Cette porte nous protège. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிறதை அந்த மதில் வெளிப்படுத்துகிறது. Cette muraille montre que nous sommes ceux qui appartiennent à Dieu. நீங்கள் தேவனோடு கூட வாழும்படிக்காக ஐக்கியப்பட்டு வாழும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதை அந்த மதில் காண்பிக்கிறது. Cette muraille montre que nous sommes ceux qui sont appelés pour vivre avec Dieu. நீங்க அந்த மதிலுக்குள்ளார நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்க தேவனால அன்பு கூறப்படுகிறீர்கள். Si nous sommes dans cette muraille, nous sommes aimés de Dieu. தேவனால போஷிக்கப்படுகிறீர்கள். Nous sommes nourris par Dieu. தேவனால பராமரிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம். Nous sommes entretenus par Dieu. அப்ப அந்த மதில் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறிக்கிறது? Que signifient ces murs dans notre vie? எப்படிப்பட்ட மதிலை தேவன் நமக்காக போட்டு வைத்திருக்கிறார்? Quels sont les murs que Dieu nous a donnés? முதலாவது ரட்சிப்பை நமக்கு மதிலாக போட்டு வைத்திருக்கிறார். Premièrement, le salut est comme un mur. சபை கூடி வருதலை தேவன் நமக்கு மதிலாக போட்டு வைத்திருக்கிறார். Le rassemblement de l'église est un mur. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தேவன் நமக்கு மதிலாக கொடுத்து La வைத்திருக்கிறார். vie personnelle de prière est un mur. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர் எனக்கு மதிலாக கொடுத்து வைத்திருக்கிறார். L'onction du Saint-Esprit est un mur. உங்களை நடத்தக்கூடிய ஊழியரை தேவன் மதிலாக அவர் கொடுத்து Et வைத்திருக்கிறார். Dieu a mis le serviteur qui vous dirige comme une mur. அப்ப இந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மதில் சூழ்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. Autour de Jérusalem, il y avait des murailles. நெகேமியா காலத்துல அதுல 10 வாசல்கள் இருந்தது. Au temps de Néhémie, il y avait 10 portes. அப்ப அந்த மதில் சுவர் மாத்திரம் பலனாக இருக்கிறது போதாது, வாசல்களும் உறுதியாக இருக்க வேண்டும். Si les murs seulement sont fermes, les portes aussi doivent être fermes. அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் அதை Combien விசுவாசிக்கிறீங்க? de personnes croient அப்ப அந்த cela? வாசல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, Alors que signifient ces portes? யோவான் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது Nous voyons dans Jean 10, ஆண்டவர் 9, இயேசு 10, கிறிஸ்து சொல்லுகிறார், Jésus-Christ dit, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவும் வந்தேன். Je suis la porte. Si quelqu'un entre par moi, il sera sauvé. Il entrera, il sortira. Il trouvera des pâturages. Le voleur ne vient que pour dérober, égorger et détruire. Moi, je suis venu afin que les brebis aient la vie et qu'elles soient dans l'abondance. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். C'est Jésus-Christ cette porte. இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னாக்க அந்த வாசல்ல நுழைஞ்சிருக்கிறீங்க. Si vous croyez en Jésus-Christ, vous êtes rentrés dans cette porte. அவரை விசுவாசிக்கும் போது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Quand vous rentrez dans cette porte, vous êtes sauvés. அப்ப அந்த நிலையோடு நம்ம இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். Mais nous ne devons pas rester à ce niveau. Nous devons entrer et sortir et trouver des pâturages. ஏன்னா ரட்சிப்புல தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். Parce que dans le salut, Dieu a mis beaucoup de bénédictions. அப்ப அந்த வாசல்ல நுழையும் பொழுது நீங்க அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் Et கொள்ளுகிறீர்கள். quand nous rentrons dans cette porte, nous recevons les அது bénédictions. மாத்திரமல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லுகிறார். La parole dit que le voleur vient pour dérober et détruire. அதற்காகத்தான் அந்த வாசலை அவர் C'est வைத்திருக்கிறார். pour ça que Dieu a mis cette porte. என்னை சாத்தானுடைய தாக்குதலுக்கு பாதுகாக்கிற வாசல் அது. C'est une porte qui me protège de Satan. அப்ப அந்த வாசல் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாசலா இருக்கிறது. C'est une porte qui me ramène des bénédictions. அந்த வாசல் சாத்தானுடைய தாக்குதலுக்கு என்னை பாதுகாக்கிற வாசலா இருக்கிறது. Et cette porte me protège contre les attaques de Satan. அந்த எருசலேமை சுற்றிலும் இருந்த மதிலில 10 வாசல் இருக்கிறது என்று சொன்னேன். Nous avons dit qu'il y a 10 portes autour de அதுல Jérusalem. இரண்டாவது வாசலை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Et si nous sommes en train de voir la deuxième மீன் porte, வாசல் என்று சொல்லி அது la அழைக்கப்படுகிறது. porte des poissons. அந்த மீன் வாசல் ஒரு விசுவாசி சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதை குறிக்கிறது. Cette porte représente le ministère d'évangélisation. சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நம் சபையில கொண்டு வருகிறதை குறிக்கிறது அந்த மீன் வாசல். Cette porte raconte de raconter l'évangile, annoncer l'évangile et ramener des âmes à l'église. அப்ப இன்றைக்கு நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. Quand je fais ce ministère, Dieu me bénit. அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்யும் பொழுது அதன் நிமித்தம் தேவன் என்னை பாதுகாக்கிறார். Quand je fais ce ministère, Dieu me protège. அதனால தான் அதை ஒரு வாசலாக தேவன் C'est வைத்திருக்கிறார். pour cela que Dieu l'a mis en tant que அந்த porte. வாசலை நான் பழுது பார்த்து கட்டி எழுப்ப Je வேண்டும். dois construire cette porte. அல்லேலூயா. Alléluia. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். Nous allons voir
Qu'est-ce que l'évangile? இரண்டாவது அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு உண்டாகுகிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் என்னங்கிறதை நம்ம தியானிக்க போகிறோம். Deuxièmement, nous allons voir quelles sont les bénédictions et les protections que nous avons en அப்ப அந்த annonçant முதல் l'évangile. காரியமாக Premièrement, சுவிசேஷம் சொன்னா என்ன அர்த்தம்? Qu'est-ce que l'évangile? சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது நான் என்னத்தை சொல்ல வேண்டும்? Qu'est-ce que nous devons dire en annonçant l'évangile? என்னுடைய வீட்டார் இருக்கிறாங்க, Il y a notre famille, என்னுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, il y a notre famille, நண்பர்கள் இருக்கிறாங்க, nos amis, கூட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. nos collègues de travail. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? Qu'est-ce que je dois leur dire? சுவிசேஷத்துல நான் என்ன சொல்ல வேண்டும்? Qu'est-ce que je dois leur dire en annonçant l'évangile? வேதத்தை நம்ம கவனமா வாசித்து பார்க்கும் பொழுது Quand nous lisons la Bible, முதல் காரியமாக premièrement, இயேசுவை பற்றி சொல்லுகிறது தான் சுவிசேஷம். l'évangile c'est annoncer sur Jésus-Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக பூமியில வந்து பிறந்தார். Dieu est né sur terre. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். Il a vu une vie sainte. அற்புதங்களை செய்து ஊழியத்தை அவர் செய்தார். Il a fait un ministère miraculeux. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். Il est mort sur la croix. மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். Il est ressuscité le troisième அவர் jour. பரலோகத்துக்கு ஏறி சென்றார். Et il vit au ciel. ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணி Il nous a வைத்திருக்கிறார். donné le salut. இதை குறித்து சொல்லுகிறது தான் சுவிசேஷம். C'est ça, annoncer l'évangile. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, La naissance de Jésus-Christ, அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, sa vie sainte, அவருடைய வல்லமையான ஊழியம், le ministère miraculeux. சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்தது, Il est mort sur la croix en prenant nos péchés. அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தது, Il est réveillé le troisième அதன் jour. மூலியமாக சம்பாதித்த ரட்சிப்பு. Et le salut qui en இதை ressort. குறித்து நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு பேர் தான் சுவிசேஷம். C'est ça, annoncer l'évangile. ரோமர் 16வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, Romains 16, 25 en français dit, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். à celui qui peut vous affermir selon mon évangile et la prédication de அப்ப Jésus-Christ. சுவிசேஷம் சொன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பற்றி நீங்க சொல்லுகிறது தான் சுவிசேஷம். L'évangile c'est annoncer sur Jésus-Christ. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Quand nous lisons 1 Corinthiens 15 verset 1, அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். je vous rappelle frères l'évangile que je vous ai annoncé. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து கொரிந்து சபையை அவர் ஸ்தாபித்தார். Paul a annoncé l'évangile et a créé l'église de Corinthe. இப்ப அதே சபைக்கு மறுபடியும் சுவிசேஷத்தை அவர் Et சொல்றாராம். pour cette même église, il என்ன annonce அந்த l'évangile. சுவிசேஷம்? Qu'est-ce que c'est cette 3-4 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, Nous voyons dans le verset 3, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். Christ est mort pour nos péchés selon les Écritures, qu'il a été enseveli et qu'il est ressuscité le troisième jour selon les Écritures. இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். C'est ça l'évangile que Paul dit. பாவங்களுக்காக மரித்தார், Il est mort pour nos péchés, அடக்கம் பண்ணப்பட்டார், il a été enseveli, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் உயிரோடு il est எழுந்தார். resté le troisième jour. இன்றைக்கு என்றென்றைக்குமாய் அவர் உயிரோடு Et il vit இருக்கிறார். pour toujours au ciel. அல்லேலூயா. Alléluia. ஏன் இது நற்செய்தி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது? Pourquoi c'est une bonne nouvelle? ஏன் இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது? Pourquoi c'est ça l'évangile? எப்படி இது ஒரு மனுஷனுக்கு நல்ல செய்தியாக இருக்க முடியும்? Comment cela peut être une bonne nouvelle pour un முதல் homme? காரியம் என்னன்னு சொன்னாக்கா, மனுஷ குலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டு பண்ணுகிறது இந்த சுவிசேஷம். Car cela donne la solution à le plus grand problème de l'humanité. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பாவம் தான் அவனுடைய பிரச்சனை. Le plus grand problème de l'homme est le péché. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த சுவிசேஷம் தான் மனுஷனுடைய பாவத்திற்கு தீர்வை உண்டு பண்ணுகிறது. C'est cet évangile qui donne la solution au péché. கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, Colossiens 1:14 dit, குமாரனாகிய அவருக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. en qui nous avons la rédemption et la rémission des péchés. அதனால தான் இது நற்செய்தியாக இருக்கிறது. C'est pour ça que c'est l'évangile. இரண்டாவது மனுஷனுடைய பிரச்சனை என்ன? Deuxièmement, quel est le problème? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பகையை இந்த சிலுவை நீக்கி சமாதானத்தை அங்க உண்டு பண்ணி விடுகிறது. L'évangile enlève l'inimité avec Dieu et nous donne la paix. இயேசு கிறிஸ்துடைய இந்த சுவிசேஷம் ஏன் நல்ல செய்தியாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, Pourquoi cela est une bonne nouvelle? மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகையை நீக்கி அங்க அது சமாதானத்தை உண்டு பண்ணி விடுகிறது. Ça enlève l'inimité avec Dieu et ça nous donne la paix. ரோமர் 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Quand nous lisons Romains 5 verset 1,
இந்த விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Étant donc justifiés par la foi, nous avons la paix avec Dieu par notre Seigneur Jésus-Christ. பாவம் தான் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. C'est les péchés qui nous éloignent de Dieu. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தர் விசுவாசிக்கும் பொழுது தேவனோடு அவரை ஒப்புரவாக்கி விடுகிறது. Quand nous sommes avec Dieu, quand nous entendons l'évangile, nous sommes réunis avec Dieu. தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் நடுவுல சமாதானம் உண்டாகி விடுகிறது. Il y a la paix entre les hommes et Dieu. அதனால தான் இது நற்செய்தி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. C'est pour cela que c'est appelé bonne nouvelle. மூன்றாவது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? Le troisième problème est பூமியில பிறந்த எல்லா மனுஷனும் மரணத்தை சந்திக்க வேண்டும். tous les hommes doivent mourir. மரணத்துக்கு யாருமே தப்பிக்க முடியாது. Personne va échapper à la mort. மரணத்துக்கு யாருமே தீர்வு சொல்ல முடியாது. Personne peut vaincre la mort. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த சுவிசேஷம் மரணத்தை தோற்கடிக்கிறது. Mais l'évangile vainc la mort. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 2 Timothée 1:10 dit, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். et qui a été manifesté maintenant par l'apparition de notre Sauveur Jésus-Christ qui a détruit la mort et a mis en évidence la vie et l'immortalité par l'évangile. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்படும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறீர்கள். Quand nous entendons l'évangile et que nous sommes sauvés, nous மரணத்திலிருந்து vainquons la நமக்கு mort. விடுதலையை கொடுக்கிறது. Ça nous donne la victoire sur la mort. அல்லேலூயா. Alléluia. வேற என்ன மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை? மனுஷ குலம் சந்திக்கிற பிரச்சனை என்ன? Quel est un autre problème? நித்தியத்தை தான் எங்க கழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு Il தெரியாது. ne sait pas où est-ce qu'il va passer son éternité. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். Il faut savoir qu'il y a une vie après la mort. நித்திய மரணம் சொல்லிட்டு இருக்கிறது, நித்திய ஜீவன் சொல்லி இருக்கிறது. Il y a la vie éternelle, il y a la mort éternelle. அந்த பிரச்சனைக்கு தீர்வை உண்டு பண்ணுகிறது இயேசுவை பற்றிய சுவிசேஷம். Et c'est l'évangile qui nous donne la solution. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, Jean 3:16 dit, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு car கூர்ந்தார். Dieu a tant aimé le monde qu'il a donné son Fils unique afin que quiconque croit en lui ne périsse point mais qu'il ait la vie éternelle. சுவிசேஷம் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. ஐந்தாவது மனுஷனுக்கு கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? Cinquièmement, quel est le problème? அநேகர் சொல்லுவதை நீங்க கேட்டு இருப்பீங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் பல பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன், பல தோல்விகளை நான் சந்திச்சிட்டேன், பல இழப்புகளை நான் சந்திச்சிட்டேன், பல பாவ காரியங்களை நான் விழுந்து நான் என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போய்விட்டது. ஆனால் தேவன் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தால் எனக்கு எவ்வளவோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் விரும்புவார்கள். Beaucoup de personnes ont dit, j'ai fait beaucoup de péchés dans ma vie, j'ai eu beaucoup de problèmes, je veux une nouvelle vie. ஆனால் எந்த ஒரு மனுஷனாலையும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அழிக்க முடியாது. Mais aucun homme ne peut faire இந்த cela. பிரச்சனைக்கு சுவிசேஷம் தான் பதில் அளிக்கிறது. C'est l'évangile qui est la réponse à ce problème. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, 2 Corinthiens 5:17 இப்படி dit, இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. si quelqu'un est en Christ, il est une nouvelle créature, les choses anciennes sont passées, voici toutes choses sont devenues nouvelles. சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து Quand கொடுக்கிறது. nous croyons l'évangile, nous avons une nouvelle vie. அப்ப மனுஷ குலத்தினுடைய மிகப்பெரிய 5 பிரச்சனைகளை நான் உங்களுக்கு காண்பித்தேன். Nous venons de voir les 5 problèmes de l'humanité. பாவம் என்கிற பிரச்சனை Le இருக்கிறது, péché, தேவனோடு பகை என்கிற பிரச்சனை இருக்கிறது, l'enimité avec Dieu, மரணத்தை மனுஷன் சந்திச்சுதான் ஆக வேண்டும், l'homme doit mourir, நித்தியத்தை எங்க கழிக்கிறேன் என்கிற அந்த ஒரு பயம் இருக்கிறது, il a la peur de savoir où il va passer son éternité, ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு எப்படி உண்டாகும் என்கிற பாரம் இருக்கிறது. il veut une nouvelle vie. இதற்கெல்லாம் தீர்வை உண்டு பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்த Et சுவிசேஷம். la résolution, c'est l'évangile de அல்லேலூயா. Jésus-Christ. Alléluia. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க C'est வேண்டும். pour cela que nous annonçons அப்ப இந்த l'évangile. ஜனங்களை சந்திக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி சொல்லுகிறோம்? Quand nous rencontrons les gens, que devons-nous dire? அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Acte 17, 24 29வது வசனம் வாசிக்கும் பொழுது, versets 24 à 29. தேவன் மனுஷனை தம்மோடு கூட உறவு கொண்டு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காகத்தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அந்த பகுதியை சொல்லுகிறது. Dieu a créé les hommes pour qu'ils vivent en communion avec Dieu. அதுல 24வது வசனத்தை பாருங்க. Quand nous voyons le verset 24, உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். Dieu a fait le monde et tout ce qui s'y trouve, et c'est lui le Seigneur du ciel et de la terre. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இந்த வேதம் போதிக்கிற தேவன் தான். Celui qui a créé les cieux et la terre, c'est le Dieu que nous ஆண்டவர் adorons. இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். C'est Jésus-Christ qui a créé le ciel et நீங்கள் la terre. காண்கின்றவைகளையும் காணாதவைகளையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவராகிய இயேசு Il a கிறிஸ்து. créé tout ce que nous voyons.
இரண்டாவது 25வது வசனம் சொல்கிறது எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். Il est dit que c'est lui qui a donné la vie et le souffle à toutes அவர்தான் choses. உனக்கு ஜீவனை கொடுத்தார். C'est lui qui nous a donné la vie. அவர்தான் உனக்கு சுவாசத்தை கொடுத்தார். C'est lui qui nous a donné le உன்னுடைய souffle. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஆண்டவராகிய Il இயேசு pourvoit கிறிஸ்து. à tous nos besoins. அல்லேலூயா. Alléluia. 26ல சொல்லுகிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார். Il dit qu'il a fait tous les hommes sortis d'un seul sang pour habiter sur la surface de la terre. நீங்க ஆப்பிரிக்காவுல போயிட்டு ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை எடுத்து பார்த்தாலும், Si vous prenez en Afrique un homme et vous regardez son sang, ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை எடுத்து si பார்த்தாலும், vous regardez en Australie aussi, இந்தியா இலங்கையில இருக்கிற மனுஷனுடைய ரத்தத்தை எடுத்து பார்த்தாலும் Ou même en Inde, au அது Sri Lanka, சிகப்பு கலராகத்தான் இருக்கும். c'est rouge. அதன் மூலியமாக தேவன் என்ன கற்பிக்க விரும்புகிறார்னு சொன்னாக்கா, Que veut montrer Dieu ஒரே cela? தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவர். C'est Dieu qui a créé tous les hommes. உங்களை யூரோப்ல வாழ வைக்கிறார், ஒரு சிலரை ஆப்பிரிக்காவுல வாழ வைக்கிறார், ஒரு சிலரை இந்தியாவுல வாழ வைக்கிறார். Il en fait vivre certains en Europe, en Afrique ou en Inde. அல்லேலூயா. Alléluia. எதற்காக தேவன் இப்படி செய்திருக்கிறார்னு சொன்னாக்கா, Pourquoi Dieu a fait cela? 27வது வசனம் சொல்லுகிறது, Nous voyons de verset 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். Il a voulu qu'ils cherchent le Seigneur et qu'ils s'efforcent de le trouver. ஒவ்வொரு மனுஷனும் தேவனை தேடி அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறதற்காகவே தேவன் இப்படி செய்திருக்கிறார். Dieu a fait cela pour que nous cherchions Dieu et que உங்களை nous le உண்டாக்கின trouvions. தேவன் யார் என்று சொல்லி தெரிகிறதா? Vous devez savoir qui est ஆண்டவர் Dieu. இயேசு கிறிஸ்து தான் உங்களை சிருஷ்டித்தார். C'est Jésus-Christ qui vous a உங்களுக்கு créé. ஜீவனை கொடுத்தவர் அவர். Il vous a donné la vie. சுவாசத்தை கொடுத்தவர் Il vous a donné அவர். le souffle. உங்களுக்குள்ள ஓடுகிற ரத்தத்தை கொடுத்தவர் அவர். Il vous a donné votre உங்களை இந்த sang. தேசத்துல கொண்டு வந்து வாழ வைக்கிறவர் Il vous a அவர். fait vivre dans ce இப்ப pays. நான் அவரை தேடி அவரை குறித்து நான் அறிந்து கொள்ள Et வேண்டும். je dois le chercher et அவர் le எங்கேயோ trouver. தூரமாக இருக்கிற ஒரு கடவுள் கிடையாது. C'est pas un Dieu éloigné. 27வது வசனம் கடைசி வார்த்தை சொல்கிறது, அவர் நம்மில் தூரமானவர் அல்ல. Dans le verset 27, il est dit que c'est pas un Dieu qui est அவர் éloigné. நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. Ce n'est pas un Dieu éloigné de nous. ஏன்னாக்கா அவருக்குள்ள நம்ம பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். Parce qu'en lui, nous avons la vie, le mouvement et l'être. அல்லேலூயா. Alléluia. நீங்க அவரை விசுவாசித்தா உங்களுடைய இருதயத்தில் அவர் வந்து Si வாழுவார். nous croyons en lui, உங்க il viendra வீட்டில vivre en வந்து vous. வாழுவார். Il viendra chez vous. உங்களோடு கூட அவர் Il உலாவுவார். marchera avec vous. இப்ப இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் அவர் உலாவிக் கொண்டு Il est இருக்கிறார். avec nous en ce moment. அப்ப முதல் காரியம், நீங்க சுவிசேஷத்தை நீங்க எப்படி சொல்லுகிறீங்கன்னு சொன்னாக்கா, தேவன் மனுஷனை எதற்காக சிருஷ்டித்தார்? தம்மோடு கூட உறவு கொண்டு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காகத்தான் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். Premièrement, Dieu a créé l'homme pour qu'il soit en communion avec lui. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, பாவம் தான் மனுஷனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. Mais c'est les péchés qui nous ont séparés de Dieu. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. Romains 3:23 dit: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் Car ஆனார்கள். tous ont péché et sont privés de la gloire உலகத்துல de Dieu. பிறந்த எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக ஆகிவிட்டார்கள். Tous les hommes sur terre ont fait des péchés et sont éloignés de Dieu. ஏசாயா 59 2வது வசனம் சொல்லுகிறது, Ésaïe 59:2 dit: உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. Mais ce sont vos crimes qui mettent une séparation entre vous et votre Dieu. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Ce sont vos péchés qui vous cachent sa face et l'empêchent de vous écouter. தேவன் மனுஷனை எதற்காக சிருஷ்டித்தார்? Pourquoi Dieu a créé l'homme? தன்னோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காக சிருஷ்டித்தார். Pour vivre en communion ஆனால் avec lui. மனுஷனுடைய பாவம் தான் மனுஷனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. Mais le péché l'a éloigné de Dieu. ஆனால் மூன்றாவது காரியம், அந்த பாவம் வெறும் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது மாத்திரம் கிடையாது, பாவம் தீமையான விளைவுகளை மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. Le péché ramène les punitions de la vie de l'homme. பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில தண்டனையை கொண்டு Il வருகிறது. ramène les punitions de la vie de l'homme. பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருகிறது. Il ramène la mort de la vie de l'homme. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, Romains 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Car le salaire du péché c'est la mort, mais le don gratuit de Dieu c'est la vie éternelle en Jésus-Christ notre Seigneur. பாவம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த தீமையான விளைவுகளை கொண்டு வந்து விட்டது. C'est le péché qui nous a ramené des mauvaises conséquences dans notre vie. இப்ப தேவன் மனுஷனை தம்மோடு கூட இருக்க சிருஷ்டித்தார். Dieu a créé l'homme pour être en communion avec பாவம் lui. அவனை தேவனை விட்டு பிரித்து விட்டது. Mais le péché l'a éloigné de Dieu. பாவம் அவனுடைய வாழ்க்கையில தீமையான விளைவுகளை கொண்டு வந்து விட்டது. Le péché a ramené des mauvaises conséquences dans sa vie. இந்த சூழ்நிலையில தேவன் தம்முடைய குமாரனை பூமியில அனுப்பி நமக்காக மரிக்கும்படியாக செய்தார். Dans ces situations, Dieu envoie son fils pour qu'il meure pour nous. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
என் சார்பில் மரித்தார், Jésus-Christ est mort à ma place. என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தார், De notre part, என்னுடைய தண்டனையை அனுபவித்து il a மரித்தார், subi nos punitions. என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய நரகத்தை சிலுவையில சுமந்து ரத்தம் சிந்தி மரித்தார். Il a supporté le péché, la malédiction et l'enfer. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, Romains 5:8 dit, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். Mais Dieu prouve son amour envers nous en ce que lorsque nous étions encore des pécheurs, Christ est mort pour nous. கர்த்தருடைய நாம மகிமை Que le nom அடைவதாக. de l'Éternel soit அந்த glorifié. மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தே போய்விடவில்லை, அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். Jésus-Christ n'est pas seulement mort, il est aussi Alléluia. ressuscité. Alléluia. நாம் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து Le உயிர்த்தெழுந்தவர், Dieu que nous adorons est ressuscité. பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், Il a vaincu le péché et Satan, il est ressuscité. பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். Il a vaincu l'enfer. ஆண்டவர் இயேசுவே சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, Le Seigneur même dit dans Apocalypse 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். j'étais mort et voici je suis vivant au siècle des siècles. மரித்து போன ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை, Nous n'adorons pas un Dieu mort. விக்கிரகங்களை நாம் Nous ஆராதிக்கவில்லை, n'adorons pas des statues. கற்பனை கதைகளை நாம் ஆராதிக்கவில்லை, Ce n'est pas des fausses idées. மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை நாங்கள் Nous ஆராதிக்கிறோம். adorons le Dieu qui est mort et அவருடைய பெயர் ressuscité. ஆண்டவராகிய இயேசு Son கிறிஸ்து. nom est Jésus-Christ. ஹல்லேலூயா. Alléluia. இப்ப இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். Quiconque croit ces vérités sera sauvé. ஆமா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், Jésus-Christ est mort pour என்னுடைய moi. பாவத்தை அவர் Il a சுமந்தார், pris mes péchés. என்னுடைய தண்டனையை அவர் Il a சுமந்தார், pris mes punitions. அவர் மரித்து உயிரோடு எழுந்து Il est விட்டார், mort et ressuscité. இன்றைக்கு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். Il vit அப்படின்னு éternellement. சொல்ற அந்த சத்தியத்தை இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுதே அவன் ரட்சிக்கப்படுகிறான். Quand nous croyons en cette vérité, nous sommes sauvés. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, Romains 10:9 dit, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். si tu confesses de ta bouche le Seigneur Jésus-Christ et si tu crois dans ton cœur que Dieu l'a ressuscité des morts, tu seras sauvé. என்னுடைய பாவத்திற்காக யாரும் பலி செலுத்தவில்லை, Personne n'a fait de sacrifice இயேசு pour moi. கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்தை சுமந்து மரித்தார், C'est Jésus-Christ qui est mort pour mes எனக்கு péchés. வர வேண்டிய சாபங்களை சிலுவையில் அனுபவித்தார், Il a pris mes malédictions sur la நான் croix. அனுபவிக்க வேண்டிய மரணத்தை சிலுவையில் அவர் ருசி பார்த்தார், Il a pris toutes mes douleurs sur la நான் croix. போக வேண்டிய நரகத்தை அவர் சிலுவையில் அனுபவித்தார். Il a pris l'enfer sur lui. அவர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். Il est mort et il est ressuscité le இனி troisième பாவம் jour. என்னை அடிமைப்படுத்த Le தேவையில்லை, péché ne peut pas m'emprisonner. பிசாசு என்னை அடிமைப்படுத்த தேவையில்லை, Satan ne peut pas m'emprisonner. சாபம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க Il n'y தேவையில்லை, a pas de malédiction dans மரண ma vie. பயம் எனக்கு இருக்க வேண்டிய Il n'y a pas அவசியம் la இல்லை. peur de la mort. நான் நரக வாழ்க்கைக்கு முன்குறிக்கப்பட்டவன் Je ne அல்ல. suis pas né pour aller en enfer. இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறார். Jésus-Christ est mon seul sauveur. Alléluia. Alléluia. அல்லேலூயா. Alléluia. இதுதான் சுவிசேஷம். C'est ça l'évangile. அப்ப இதை எப்படி நம்ம ஜனங்களுக்கு சுலபமான ஒரு காரியமாக நம்ம சொல்லணும்? Alors comment le dire facilement aux ஒரு gens? நபரை நீங்க பாக்குறீங்க, Vous voyez des gens நீங்க வேலை செய்கிற இடத்துல பாக்குறீங்க, dans votre lieu de travail, அல்லது வந்து நீங்க ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்க, ou même quand vous donnez les tracts. நீங்க பார்த்து சொல்றீங்க தேவன் உங்களை அன்பு செய்கிறார், Dieu vous aime. அவர் உங்களை ஆசீர்வதிக்க Il விரும்புகிறார். veut vous bénir. ஆனால் நம்முடைய பாவம் தான் நம்மை தேவனை விட்டு விலக்கி போட்டு C'est nos விட்டது. péchés qui nous ont éloignés de Dieu. அந்த பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில தீமைகளை கொண்டு வந்து விட்டது. C'est nos péchés qui ramènent les ஆனாலும் souffrances. பயப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்து Mais விட்டார். Jésus-Christ est mort pour nous, il est இன்றைக்கு ressuscité. நம்முடைய பாவங்களை இலவசமாய் மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். Aujourd'hui, il pardonne nos péchés gratuitement. உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்க அவர் Il விரும்புகிறார். veut vous délivrer de tous vos அந்த problèmes. இயேசு உங்களுடைய இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள். Acceptez Jésus dans இந்த votre cœur. இயேசுவை நீ விசுவாசி. Croyez en ce நீ Jésus. தேவனுடைய பிள்ளையாக ஆக வேண்டும். Devenez enfant de Dieu. உனக்கு அவர் புதிய வாழ்க்கையை அவர் Il கொடுப்பார். vous donnera une nouvelle vie. இதுதான் சுவிசேஷம். C'est ça l'évangile. இதை நீங்க போய் சொல்லுகிறதுக்கு பேர் தான் C'est சுவிசேஷம். ça qui dit annoncer எத்தனை பேர் அதை l'évangile. விசுவாசிக்கிறீங்க? Combien de எத்தனை personnes பேர் vous இதை croyez சொல்லணும்னு cela? Combien இருக்கிறீங்க? de personnes voulaient l'annoncer? எத்தனை பேர் பாவத்துல சாபத்துல வியாதியில அவங்க வந்து கட்டப்பட்டு இருக்கிறாங்க, Combien de personnes sont dans les péchés, dans les மரண malédictions, பயத்துல இருக்கிறாங்க, dans la peur de la mort, தோல்வியான வாழ்க்கையில இருக்கிறாங்க. dans une vie ratée. ஆனா இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து Mais விடும். cet évangile leur donnera une nouvelle vie. இரண்டாவது, சுவிசேஷம் என்று சொல்லி வேதம் எதை அழைக்கிறது? Deuxièmement, que veut dire l'évangile? சுவிசேஷத்துல நான் என்னத்தை சொல்லணும்? Qu'est-ce que nous devons dire dans l'évangile? 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, 2 Corinthiens 4:4 dit, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி.
C'est la lumière et la splendeur de l'évangile de la gloire de Christ qui est l'image de Dieu. சுவிசேஷம் என்கிறது தேவனுடைய ஒளி. L'évangile est l'image de Dieu. இது எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்க இருளை அது நீக்கிவிடும். À chaque endroit où l'évangile est annoncé, les ténèbres s'enfuient. அப்ப இந்த சுவிசேஷத்துல என்ன நான் சொல்லுகிறேன்? Qu'est-ce que nous disons dans l'évangile? தேவனுடைய சாயலை நான் சொல்லுகிறேன். Nous disons l'image de Dieu. தேவன் எப்படிப்பட்டவர்? Comment Dieu est? தேவன் அன்பானவர். Il est bon. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். Il est puissant. நாங்க ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். C'est un Dieu saint. அவர்தான் சிருஷ்டிகர்த்தர் தேவன். C'est lui qui est créateur. அவருடைய சாயலை நம்ம சொல்ல வேண்டும். Nous devons dire son image. அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். C'est ça l'évangile. எபேசியர் 3:8 நம்ம வாசிக்கும் பொழுது Éphésiens 3:8 dit பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்துல சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. À moi qui suis le moindre de tous les saints, cette grâce a été accordée d'annoncer aux païens les richesses incompréhensibles de Christ. அப்ப சுவிசேஷம் சொன்னா என்ன அர்த்தம்? Mais que veut dire l'évangile? சுவிசேஷத்துல நான் என்னத்தை சொல்லுகிறேன்? Qu'est-ce que nous devons dire dans இயேசு l'évangile? கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை நான் சொல்லுகிறேன். Nous devons annoncer la richesse incompréhensible de Jésus-Christ. சிலுவையில் அவர் சம்பாதித்த கிருபைகளை நான் Nous சொல்லுகிறேன். devons annoncer les grâces qu'il a gagnées sur la croix. அப்ப இதை எப்படி நடைமுறையில நான் சந்திக்கிற ஜனங்களிடத்துல நான் சொல்லுகிறேன்? Alors comment le raconter aux personnes que nous rencontrons? தேவனுடைய சாயலை பற்றி நான் சொல்லணும். Nous devons dire sur l'image de இயேசு Dieu. கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை நான் Nous சொல்லணும். devons annoncer la richesse incompréhensible de சிலுவையில Jésus-Christ. சம்பாதித்த கிருபைகளை நான் Nous சொல்லணும். devons annoncer les grâces obtenues sur la அப்ப croix. எப்படி நான் சொல்லுகிறேன்? Alors comment le dire? நீங்க சந்திக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது Quand vous rencontrez des gens, vous devez ஆண்டவர் dire இயேசு நல்லவர். Jésus-Christ est bon. ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். Jésus vous aime. உங்களுக்கு சமாதானத்தை Il தருவார். vous donnera la paix. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிம்மதியை Il vous தருவார். donnera la tranquillité. உங்களுடைய வியாதியை நீக்கி உங்களுக்கு சுகத்தை Il தருவார். va guérir vos maladies. நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையை Il va vous தருவார். délivrer des attaques de Satan. மந்திரவாத பில்லி சுனித்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை Il va vous தருவார். délivrer des sorcelleries, des நீங்க ஆண்டவர் enchantements. இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சாப கட்டுகள் எல்லாம் அறுந்து Il போய்விடும். va détruire les malédictions. நீங்க பரிசுத்தமாக வாழ உங்களை அவர் Il va பலப்படுத்துவார். vous faire vivre une vie sainte. நீங்க படிக்கிற பிள்ளையாக இருந்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு ஞானத்தை தருவார். Si vous étudiez, Dieu vous donnera la உங்களுடைய sagesse. எதிர்கால வாழ்க்கையை வெற்றியானதாக அவர் மாற்றி Il தருவார். donnera un avenir triomphant. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். Ce Jésus-Christ fera des miracles dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையில மரண பயத்திலிருந்து விடுதலையை Il தருவார். te délivrera de la peur de la mort. குடும்பத்தை அவர் Il ஆசீர்வதிக்கிறார். bénira votre famille. உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் இயேசு Il துடைப்பார். séchera vos larmes. இந்த இயேசு உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக Il மாற்றுவார். changera votre tristesse en உன்னை joie. பாதுகாத்து Il நடத்துவார். vous protégera dans votre vie. உன்னுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு Il தருவார். pardonnera vos péchés, vous donnera une nouvelle உங்களுடைய vie. தேவைகளை எல்லாம் Il சந்திப்பாருங்க. pourvoira vos besoins. அவர் நோக்கி நீங்க கூப்பிட்டா போதும் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். Il vous répondra à toutes vos prières. ஏன் சொன்னாக்கா அவர் உயிரோடு இருக்கிற கடவுள். Car c'est un Dieu vivant. அவர் பேசுகிற கடவுள். C'est un Dieu qui parle. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற கடவுள். C'est un Dieu qui உங்களுடைய ressuscite les morts. பிரச்சனைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து விடுவார். Il va vous protéger de tous vos இந்த protèges. இயேசுவை நீங்க விசுவாசிங்க. Croyez en ce Jésus-Christ. இன்றைக்கு அவருடைய இருதயத்தில் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. Acceptez-le dans அவர் votre உங்க cœur. கூடவே வருவார். Il viendra avec vous. அதான் நீங்க பயப்படாதீங்க. N'ayez pas peur. தைரியமா இருங்க. Prenez courage. உங்களுக்காக ஜீவனையே Il கொடுத்தவர். a donné sa propre vie pour vous. எல்லாவற்றையும் அவர் Et il கொடுப்பார். pourvoira tous vos besoins. இவர் ஒருவர்தான் உண்மையான C'est தேவன். lui seul, le seul unique vrai Dieu. அல்லேலூயா. Alléluia. இதுதான் சுவிசேஷம். C'est ça l'évangile. நீங்க பாக்குற ஆள்கிட்ட 2 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய நான் சொன்ன காரியங்கள்ல 2 வார்த்தைகளை நீங்க சொன்னாலே சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டு. Si vous dites seulement 2 phrases, சுவிசேஷத்துல தேவ பலன் உண்டு. il y a la puissance dans l'évangile. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதுல வல்லமை உண்டு. Cela peut sauver les gens. சரி, சுவிசேஷம் சொல்லும் பொழுது வேற எதை வேதம் சொல்லுகிறது? Que dit la Bible sur l'évangile வேற encore? எந்த காரியத்தை வேதம் சுவிசேஷம் சொல்லிட்டு சொல்லுகிறது? Quelle chose dit encore la Bible அல்லது sur நான் ஒருத்தரை l'évangile? சந்திச்சு சுவிசேஷம் சொல்லும்போது நீ என்னத்தை சொல்லணும்? Alors, que devons-nous dire quand nous annonçons l'évangile? லூக்கா 16:16 நாம் வாசிக்கும் பொழுது Quand nous lisons Luc 16:16, தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாக நம்ம nous அறிவிக்கணும். devons annoncer le royaume de Dieu. தேவனால ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பெயர் தான் தேவனுடைய ராஜ்யம். Une vie régnée par Dieu et une vie qui est au royaume de Dieu. ஒரு மனுஷன் அதுல இல்லன்னு சொன்னாக்கா சாத்தானால ஆளுகை செய்யப்படுகிறான். S'il n'est pas régné par Dieu, il n'est régné par Satan. உலகத்துல 2 ராஜ்யம் தான் Il n'y இருக்கிறது. a que 2 royaumes sur terre. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், Premièrement, le royaume de Dieu ஒன்று சாத்தானுடைய ou le ராஜ்யம். royaume de Satan. அப்ப ஆண்டவராகிய இயேசுவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது Quand nous acceptons நீங்க Jésus-Christ, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார வந்து nous விடுகிறீங்க. rentrons dans le royaume de Dieu. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய இருதயத்துல வந்து விடுவார். Jésus-Christ même vient en vous. அவரே உங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவார். Il vous régnera.
உன்னை நீதியான பாதையில நடத்துவார், Il vous ramènera dans les bons வெற்றியான chemins, பாதையில dans les நடத்துவார், chemins victorieux. சரியான ஆலோசனைகளை உங்களுக்கு Il vous donnera கொடுப்பார். de bons conseils. அல்லேலூயா. Alléluia. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். C'est ça le royaume de Dieu. இல்லாவிட்டால் பிசாசு அந்த மனுஷனை நடத்தி விடுவான், Sinon Satan le dirigera பாவ வழிகளில் நடத்தி விடுவான், dans les chemins de அழிவின் péché, பாதையில் அவன் நடத்தி dans les விடுவான். chemins de la perdition. அல்லேலூயா. Alléluia. சுவிசேஷம் அறிவிக்கும் போது இதை நான் சொல்லணும். Nous devons dire cela quand nous annonçons ஆமென். l'évangile. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வந்து உங்களை ஆளுகை செய்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். Jésus-Christ veut venir dans votre அவர் vie, vous உங்களுக்கு diriger. ராஜாவா இருக்கும்போது உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. Vous n'aurez aucun manque quand il sera votre roi. எல்லா தேவைகளையும் அவர் Il சந்திப்பார். pourvoit à tous vos besoins. ஐந்தாவதாக சுவிசேஷம் சொன்னா என்ன அர்த்தம்? Cinquièmement, சுவிசேஷத்துல நான் எதை குறித்து சொல்லணும்? qu'est-ce que nous devons annoncer dans l'évangile? பரலோகத்தின் நம்பிக்கையை குறித்து நீங்க ஜனங்களுக்கு சொல்ல Nous devons வேண்டும். raconter l'espérance du royaume des cieux. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 Timothée 1:10 dit, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். il a détruit la mort et il a mis en évidence la vie et l'immortalité par l'évangile. ஆண்டவர் இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது Quand vous croyez en Jésus-Christ, மரணத்தை நீங்கள் ஜெயித்து vous allez விடுவீர்கள். vaincre la mort. உங்களுக்கு நித்திய ஜீவனையும் அழியாமையும் அவர் கொடுத்து Il vous விடுவார். donne la vie éternelle et l'immortalité. இந்த உலக வாழ்க்கை முடிவு கிடையாது. C'est pas la mort qui s'arrête ici. நல்லா கவனிங்க, நீங்க இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முடிவு கிடையாது. La vie que nous vivons n'est pas la dernière. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Il y a une vie après la mort. அல்லேலூயா. Alléluia. கொலோசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது Colossiens 1:5 dit, அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். à cause de l'espérance qui vous est réservée dans les cieux et que la parole de la vérité, la parole de l'évangile vous a précédemment fait connaître. அப்ப நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க கிட்ட இந்த நம்பிக்கையை நீங்க கொடுக்கணும். Alors vous devez donner cette espérance à ceux qui vous நீங்க annoncent la இயேசுவை vérité. விசுவாசிக்கும் பொழுது Quand vous croyez en Jésus-Christ, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது நீங்க il y a அறிஞ்சு கொள்ளுவீங்க. une vie après la mort. நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. Vous recevrez la vie éternelle. அழியாமையை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. Vous recevrez l'immortalité. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். Ce Jésus-Christ va revenir. அவர் எனக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி Il va préparer வைத்திருக்கிறார். des choses pour moi நான் aussi. அவரோடு கூட என்றென்றைக்குமாய் நான் பரலோகத்திலே நித்திய ஜீவன்ல வாழுவேன். Je vais vivre avec lui pour toujours au ciel. கர்த்தருடைய நாம மகிமை Que le அடைவதாக. nom de l'Éternel soit அப்ப நீங்க glorifié. சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த ஜனங்களுக்குள்ளாக இந்த நம்பிக்கை உண்டாக வேண்டும். Quand nous annonçons l'évangile, nous devons இந்த créer cette நம்பிக்கை என்ன espérance. பண்ணிவிடுன்னு சொன்னாக்கா, Que fait cette espérance? இப்போ நம்ம கடந்து போகிற உலக போராட்டங்களை ஜெயிக்க அது நமக்கு பலனை கொடுத்து விடும். Cette espérance nous donne la force pour vaincre les tribulations de ce இக்காலத்து monde. பாடுகள் எதுவுமே அவர்களை மேற்கொண்டு விடாது. Les tribulations de ce monde ne les அவங்களுக்கு ஒரு surmonteront pas. நம்பிக்கை வந்து விடும். Ils auront la foi. என் இயேசு வருகிறார், Mon Jésus-Christ அவர் என்னை revient. அழைத்து கொண்டு Il செல்லுவார். va me prendre. நித்தியத்தில் அவரோடு கூட நான் என்றென்றைக்குமாய் Je vais வாழுவேன். vivre avec lui pour toujours. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. Que le nom de l'Éternel soit glorifié. ஆறாவதாக சுவிசேஷம் சொல்லிட்டு வேதம் எதை சொல்லுகிறது? Sixièmement, que dit அல்லது l'évangile? சுவிசேஷத்துல நான் எதை அறிவிக்க வேண்டும்? Qu'est-ce qu'il faut dire en annonçant l'évangile? என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நான் சுவிசேஷமாக அறிவிக்க Il faut வேண்டும். dire les miracles que Dieu a fait dans votre vie. போன வாரம் என்னுடைய வாட்ச் தொலைஞ்சு போய் விட்டது, இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சு J'ai கொடுத்தாரு. perdu ma montre, Jésus-Christ m'a இது aidé à la கிடையாது retrouver. சாட்சி பாருங்க. C'est pas ça l'évangile. இல்ல, சமாரிய பெண்ணு சொன்னா என்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இயேசு மன்னித்தார். La femme samaritaine a dit, il a pardonné tous mes péchés. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற குற்றப்பழிகளை எல்லாம் அவர் நீக்கி போட்டு Il விட்டார். a enlevé les peurs et mes inquiétudes. என்னுடைய பயங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு Il a விட்டார். enlevé mes peurs. Il a enlevé le sentiment de culpabilité de mon cœur. என்னுடைய இருதயத்திலிருந்து குற்றப்பழி உணர்வுகளை எல்லாம் நீக்கி போட்டு Il a enlevé விட்டார். les sentiments de இப்ப culpabilité. இருதயத்திலே சந்தோஷம் வந்து விட்டது, Il m'a donné la joie. நிம்மதி வந்து விட்டது. Il m'a donné la paix. இதுதான் சமாரியா பெண்ணு சொன்ன சாட்சி. C'est ça l'évangile que la femme Alléluia. samaritaine a dit. Amen. அல்லேலூயா. Alléluia. லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷன் போயிட்டு சாட்சி சொன்னான். L'homme possédé a dit, என்னை பிசாசு பிடித்திருந்தது, இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலையை கொடுத்தார். Satan m'a possédé, mais Jésus-Christ இப்போ m'a நான் délivré. நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன். Maintenant, je vis une vie dans la Dress paix. போட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை Je வாழ்கிறேன். vis une vie habillée. அமைதியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். Je vis calme. இதைத்தான் போய் சாட்சியாக நம்ம அறிவிக்க C'est ça வேண்டும். que nous devons dire. அல்லேலூயா. Alléluia. யோவான் 9வது அதிகாரத்தில் பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறந்தார். Dans Jean 9, Jésus guérit l'aveugle de naissance. அவனை கேள்வி கேட்ட அத்தனை பேர்களிடத்திலும் இயேசுவை குறித்து அவன் சாட்சி Il a சொல்லிட்டான். raconté sur Jésus-Christ à tout le என்ன monde. சுவிசேஷம் சொன்னான்? Qu'est-ce qu'il a dit? நான் குருடனா இருந்தேன், J'étais aveugle. இயேசு வந்து என்னுடைய கண்களை திறந்தார். Jésus a ouvert இப்போ mes நான் yeux. பார்க்கிறேன். Maintenant, je vois. இவ்வளவு திறனா எனக்கு தெரியும். C'est tout ce qu'il sait. இதுதான் C'est சுவிசேஷம். ça l'évangile. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அற்புதங்களை Dieu செய்திருக்கிறார். a fait des miracles dans votre vie. வியாதிகளை சுகமாக்கி Il vous a இருக்கிறார். guéri. வலிகளை நீக்கி Il இருக்கிறார். a enlevé les douleurs. பலவீனங்களை நீக்கி Il a இருக்கிறார். enlevé les douleurs. சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். Il vous a donné la paix. நிம்மதியை கொடுத்திருக்கிறார். Il a donné la இதை tranquillité. போயிட்டு நான் சுவிசேஷமாக C'est அறிவிக்க ça que nous வேண்டும். devons annoncer. என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லணும், Nous devons dire à nos familles, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார்.
Dieu a fait un ஒரு miracle pour vous. வியாதியை சுகமாக்கி Il இருக்கிறார். vous a guéri. உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? Est-ce que vous l'avez dit à votre உங்களுடைய mari, மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? à votre femme, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல சொன்னீங்களா? à vos enfants? இந்த வேதனை எனக்கு எவ்வளவு பாரமாக இருந்தது, இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி நீங்க Est-ce சொல்லியிருக்கிறீங்களா? que vous avez dit à quel point c'était douloureux et que Dieu உங்களுடைய vous a sauvé? உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? Est-ce que vous l'avez dit à votre famille? உங்களுடைய நண்பர்கள் கிட்ட Est-ce que vous சொல்லியிருக்கிறீங்களா? l'avez dit à vos amis? அதுதான் சுவிசேஷம். C'est ça இந்த l'évangile. சுவிசேஷத்தை எத்தனை பேர் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? Combien de personnes veulent dire cet கர்த்தருடைய நாம évangile? மகிமை அடைவதாக. Que le nom de l'Éternel soit வேற glorifié. வேதம் எதை சுவிசேஷம் சொல்லிட்டு அழைக்கிறது? Que dit d'autre la Bible sur l'évangile? சுவிசேஷத்துல நான் எதை சொல்லணும்? Qu'est-ce que nous devons dire? அல்லது சுவிசேஷ ஊழியத்தை நான் எப்படி செய்யணும்? Comment faire le ministère d'évangélisation? சபையாக நாம கைப்பிரதி கொடுக்கிற ஊழியத்தை Nous செய்கிறோம். devons participer à l'évangélisation de நம்முடைய l'église. சபையில வாரத்துக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சது நம்ம சுவிசேஷத்தை நம்ம Dans அறிவிக்கிறோம். notre église, nous annonçons les tracts tous சபையாக les சென்று jours. அறிவிக்கிறோம். En partant en église. அந்த கைப்பிரதியில அந்த டிராக்ஸ்ல சுவிசேஷம் Dans le எழுதப்பட்டிருக்கிறது. tract même, il y a l'évangile. அதை நம்ம ஜெபத்தோடு செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படுவார்கள். Quand nous faisons en prière ce ministère, les அப்ப gens அந்த viendront. சபையில நான் சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு பெறும் பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். Quand vous participez à கர்த்தருடைய l'évangélisation நாம de l'église, vous faites மகிமையடைவதாக. l'évangélisme. நான் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க தேவன் கிருபை செய்தார். Moi, quand j'étais sauvé, j'ai annoncé le salut à toute ma famille. என்னுடைய 3 சகோதரர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து நான் இருக்கிற சபைக்கு அவர்களை கொண்டு சென்றேன். J'ai annoncé l'évangile à mes 3 frères et ramené à பிற்பாடு l'église où இந்த j'étais. ஊழியம் ஸ்தாபித்த பிறகு Quand j'ai commencé ce என்னுடைய ministère, தாயாருக்கு சுவிசேஷத்தை சொன்னோம். j'ai annoncé l'évangile à ma என்னுடைய mère, மூத்த சகோதரிக்கு சுவிசேஷத்தை à ma அறிவித்தேன். grande sœur, என்னோட கூட வேலை செய்கிறவருக்கு நற்செய்தியை à mes சொன்னேன். collègues, என்னுடைய மாமியார் மாமனாருக்கு இந்த சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன். à ma belle-mère, à mon அவர்களுக்கு beau-père. ரட்சிப்புல வழிநடத்தி ஞானஸ்நானம் கொடுக்க தேவன் En leur கிருபை disant செய்தார். l'évangile, je leur ai donné le baptême. என்னுடைய மனைவியுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் Nous சொன்னோம். l'avons annoncé aux frères et sœurs de ma மனைவியுடைய femme, குடும்பத்தார்களுக்கு நாங்கள் சொன்னோம். à la famille de ma எங்களுடைய femme, தாயாருடைய குடும்பத்தார்களுக்கு நாம à la சொன்னோம். famille de ma mère. ஹல்லேலூயா. Alléluia. ஒவ்வொருவருக்கும் அந்த சுவிசேஷ தேவன் அறிவிக்கும்படியாக செய்தார். Il a fait annoncer l'évangile à tout le ரட்சிக்கப்பட்ட அந்த monde. நாளிலிருந்து நான் இருந்த சபையினுடைய கைப்பிரதி ஊழியத்தை தேவன் செய்யும்படியாக தேவன் எங்களை Depuis பலப்படுத்தினார். les jours où j'ai été sauvé, Dieu m'a fait participer. குடும்பமாக au ministère நாங்கள் சென்று d'évangélisation. நானும் பாஸ்டரம்மா பிள்ளைகள் சென்று சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்போம். Nous annonçons l'évangile en famille. ஒரு சனிக்கிழமை கூட நாங்கள் வீட்டில் இருந்தது எனக்கு ஞாபகமே Je இல்லை. n'ai aucun souvenir d'un samedi à la ஒவ்வொரு maison. வாரமும் ஏதாவது ஒரு மர்ஷைக்கு, ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஏதாவது ஒரு நகரத்துக்கு சென்று அங்க கைப்பிரதிகளை எங்கள் சபை, நாங்கள் இருந்த சபையினுடைய கைப்பிரதிகளை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க சென்று Chaque விடுவோம். samedi, nous annonçons l'évangile. எனக்கு நல்ல ஞாபகத்தை என்னுடைய சபையினுடைய பாஸ்டர் கிரீனில இருந்தார் ஆரம்பத்துல. Mon pasteur était à Grigny à l'époque, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம். au début de அப்ப நான் la லெமேல இருந்து நானும் இன்னொரு வாலிப சகோதரனும் அவருடைய வீட்டுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக ட்ராக்ஸ் பெற்றுக்கொள்வதற்காக போவோம். Alors moi et un frère, nous partions à Grigny de Lemay-sur-Seine. அந்த ஒரு சாக்காதோ நிறைய முதுகுல மாட்டுகிற அந்த சாக்கு நிறைய 500-1000 ட்ராக்ஸ்கள் இருக்கும். என்னுடைய பாஸ்டர் அதை எடுத்து என்னுடைய தோல்ல மாட்டி விடுவார். Le pasteur me donnait un sac rempli de அதை 500-600 tracts. மாட்டிக்கொண்டு நானும் அந்த தம்பியும் கார்டனர் வரைக்கும் போயிட்டு ட்ராக்ஸ்களை கொடுத்து விட்டு Nous வருவோம். partions donner les tracts jusqu'à Gare du Nord. ட்ரெயின்ல போகும்பொழுது ஒரு ஸ்டேஷன்லயும் இறங்கி அடுத்தடுத்த பெட்டிக்கு மாறுவோம். Dans les trains, à chaque station, nous nous arrêtons pour changer de wagon. அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய தமிழ் ஜனங்களுக்கு அந்த கைப்பிரதிகளை கொடுத்து Nous கொண்டு donnons les போவோம். tracts à chaque tamoul qui அப்ப était dans le tas. கார்தினோருக்கு போனாக்கா நீங்க 2 மணி நேரம் நின்னீங்கன்னாக்கா 500 ட்ராக்ஸ் கூட ஒரே சமயத்துல கொடுத்துடலாம். À Gare du Nord, en 2 heures, on peut donner 500 அங்க tracts. இருக்கக்கூடிய தமிழ் ஜனங்களுக்கு அந்த கைப்பிரதிகளை கொடுப்போம். Nous donnions les tracts. மீதி திரும்பி அங்க இருந்து திரும்ப வரும்போது அதே மாதிரி பெட்டியா இறங்கி மாறி கொடுத்து கொண்டே Et sur நாங்கள் le retour, வருவோம். nous faisons la même chose. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. Que le nom de l'Éternel soit glorifié. பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து எங்களோடு கூட இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு Les வருகிறார்கள். enfants, depuis qu'ils sont nés, viennent அதான் avec இன்றைக்கு nous. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இன்றைக்கு அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவோ ஒரு டிராக்ஸ்களை கொடுக்கவோ நின்று அதை ஜனங்களுக்கு சொல்லவோ எந்த விதமான ஒரு கூச்சமோ எந்த ஒரு தயக்கமும் இல்லை. Par la grâce de Dieu, ils n'ont aucune honte à annoncer l'évangile. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. Que le nom de l'Éternel soit ஒரு 3 glorifié. வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல எல்லாரும் நாங்க இருந்தோம் பாருங்க. Il y a 3 ans, nous étions à la maison. மகன் பிரையான் அந்த சின்ன சக்கோஷை மாட்டிக்கிட்டு நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. Il a mis une sacoche, il a dit je vais aller à எங்க l'évangéliser. போகிற சபையில நான் அந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக மெசேஜும் போல நீ எங்க போகிற Il a அப்படின்னு. dit attends, où est-ce que tu vas? J'ai pas encore envoyé le message pour நான் l'évangélisation. லியேசன்ல ஒரு தெருவா நம்ம சுற்றி ஒரு போத்தல்ல நான் ட்ராக்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணி புறப்பட்டு Il a போனார். dit je vais mettre les tracts dans chaque boîte aux அந்த lettres de நாளை leçon. கர்த்தரை நான் துதித்தேன். Ce jour-là, j'ai loué பெற்றோர்கள் l'Éternel. நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது
பிள்ளைகளும் அந்த ஊழியத்தை அவர்கள் Quand les செய்வார்கள். parents nous faisons le ministère, les enfants aussi font ce இந்த ministère. சபை ஸ்தாபித்த பிறகு பாஸ்டராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த கைப்பிரதி ஊழியத்தை நாங்கள் இன்னும் நிறுத்தவே இல்லை. Depuis que Dieu a créé cette église, nous n'avons toujours pas ஒவ்வொரு arrêté. மர்ஷேக்களிலும் ஒவ்வொரு கடைத்தெருவுகளிலும் சென்று À நாம் அதை chaque கொடுத்து marché, à chaque கொண்டிருக்கிறோம். supermarché, nous annonçons ஏன் l'évangile. சொன்னாக்க இது நம் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. Parce que c'est un commandement qui nous est donné. எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் Même si nous faisons n'importe quel ministère, இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. ce ministère est un ஒவ்வொரு commandement. விசுவாசியின் கடமையாக இது இருக்கிறது. ministère pour chaque ஏன் சொன்னா âme. மாபெரும் கட்டளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை C'est கொடுத்திருக்கிறார். le grand commandement que Dieu a donné. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நபரை நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து சபைக்கு நீங்க கொண்டு வரும்போது ரட்சிப்பில் நீங்க வழி நடத்தி விடும்போது நரகத்திலிருந்து அந்த மனுஷன் நீங்கள் இழுத்து விடுகிறீர்கள் சொல்லிட்டு அர்த்தம். Quand vous sauvez une âme, vous la délivrez de l'enfer. பரலோகமே அது நிமித்தம் சந்தோஷப்படுகிறது. Tout le paradis est content. அவருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் Leurs எழுதப்படுகிறது. noms seraient écrits dans le livre தேவன் de vie. மகிமை அடைகிறார். Dieu sera அழிந்து magnifié. கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சகரை அறிந்து Les கொள்ளுவார்கள். gens seront sauvés. ஆகினால் தான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாம செய்ய C'est pour வேண்டும். ça qu'il faut faire ce கர்த்தருடைய ministère. நாம மகிமை அடைவதாக. Que le nom de l'Éternel soit glorifié. அல்லேலூயா. Alléluia. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாரம். C'est ça le fardeau de இதுதான் Jésus-Christ. அவருடைய வாஞ்சை. C'est ça son இந்த envie. பாரத்தை தேவனுக்கு ஒவ்வொரு மேலும் அவர் இறங்கி வர Jésus met ce பண்ணுகிறார். fardeau sur chacun de கண்ணீரோடு nous. விதைக்கிறவர்களாக நம்மை அவர் Que nous பலப்படுத்துகிறார். récoltons en pleurs. அப்படியாக இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி வேதம் நமக்கு C'est சொல்லுகிறது. ça l'évangile que nous dit la Bible.